செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்தின் அளவு தற்போது அதிகரித்திருக்கிறது. 4 மணி நேரத்தில் 3200 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியோட எந்தெந்த நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் பெருமழை பெய்து வருது? இப்ப அணைக்கு வரும் நீர்வரத்தின் அளவு என்னவாக இருக்கு? அந்த பெஞ்சல் புயல் காரணமாக செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் பகுதியிலும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலும் காலை 6 மணி முதல் தற்போது வரை 6 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது. அதே போன்று நீர்வரத்து காலை 449 கன அடியாக இருந்தது. இந்த மழையின் அதிகரிப்பு காரணமாக தற்போது 9 மடங்கு உயர்ந்து 3745 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் பொறுத்தவரை இங்கு ஏரியில் 24 அடி ஆகும். தற்போது 18.82 அடியை எட்டிருக்கிறது. ஏறக்குறைய 19 அடியை வந்துவிட்டு தான் சொல்ல வேண்டும். அதே போன்று நீர்ம கொள்ளளவும் 3645 மில்லியன் கன அடி நீரில் தற்போது 2313 மில்லியன் கன அடி இருப்பு இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏரி நீர்பிடிப்பு பகுதியில், அதாவது குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் இந்த ஏரி நீர்பிடிப்பு பகுதிகள், அந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தே வந்து கொண்டிருக்கிறது. தற்போது 3745 கன அடியாக இருக்கக்கூடிய நீர்வரத்து இந்த மழை அதிகரிப்பதன் காரணமாக 5000 வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது இந்த மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் 2313 மில்லியன் கன அடி தான் இருக்கிறது. இது மொத்த கொள்ளளவில் 63% தான். ஏனென்றால் இதனால் இந்த ஏரி நிரம்பும் என்று அச்சம் இருக்க தேவையில்லை. இன்னும் கூட அந்த ஏரியில் கொள்ளளவு இருப்பு இருக்கிறது. இதனால் தற்போது எந்த ஒரு அச்சமும் இல்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.